விததாதி பூர்வம் யோ வை வேதாஹம் ச ப்ரஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராசைகர்மணே. பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் ஸ்லோகம் 70 படிக்கணும். பிரம்மா பரோக்ஷ்ய சித்யர்த்தம் மகா வாக்கியமிதீரிதம் வாக்கியவிருத்தாவதோ பிரம்ம அபரோக்ஷ்யே விமதிர்நகி. பிரம்மா பரோக்ஷ்ய சித்யர்த்தம் மகா வாக்கியமிதீரிதம் வாக்கியவிருத்தாவதோ பிரம்ம அபரோக்ஷ்யே விமதிர்நகி. இந்த 7வது அத்தியாயத்தில் ஆத்மானம் சேத் விஜானியாத் அப்படிங்கிற உபனிஷத் மந்திரத்தை எடுத்து விளக்கிட்டு இருக்கிறாரு. இதில் பூருஷக என்ற வார்த்தைக்கு ஜீவ தத்துவங்கிறது பார்த்தோம். ஆத்மானம் சேத் விஜானியாத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம். ஆத்மாவே அறிவாயாகில் அப்படிங்கிறதுக்கு. பிறகு அயங்கிற வார்த்தைக்கு இப்போ அர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அது பார்க்கறதுக்காகத்தான் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் வந்தது. 7 அவஸ்தைகளை சொல்லி அதில் வந்தது நம்ம பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் சோக நிவர்த்தி திருப்தி. இதுதான் முக்கியமாக பார்க்க போகிறது. இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய 3 அவஸ்தையை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம்லாம் அறிமுகப்படுத்துகிறார். எந்த ஒரு அறிவுமே முதல்ல பரோட்சமாக வந்து அபரோக்ஷமாக மாறும் அப்படிங்கிறது இந்த ஆத்ம தத்துவத்தில் சொல்லப்பட்டது. கடவுள் இருக்கிறார், பிரம்மன் இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட தத்துவங்கிறது முதல்ல சொல்லப்படுகிறது வேதத்தில் பூரா பரோட்சமாக. நம்ம நேராக பார்க்கல, ஆனால் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம நம்புகிறோம். இதுதான் 10வது மனிதன் உதாரணம்லாம் சொன்னார். பிறகு அந்த தத்துவமே அனைத்துமாக இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது, நீயாகவும் இருக்கிறாயின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு சந்தேகமெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக யோசிக்கிறதே இல்லை. கடவுள் எங்கும் இருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லைங்கிற வார்த்தையை நிறையா தடவை கேட்குறோம். நீக்கமர் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய்ங்கிற வார்த்தையை கேட்குறோம். எங்கும்னு சொன்னால் இங்குங்கிறது யோசிக்கிறதே இல்லை. அவர்தான் எல்லாமாக இருக்கிறாருங்கிற வார்த்தையை எத்தனை தடவை கேட்டாலும் அப்போ இதுவாகவும் அவராகத்தானே இருக்கணுங்கிற சிந்திக்கிறதே இல்லை. நிறைய கேட்குறோம், இருக்கார், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்ம சிந்தனை போகிறதில்ல. அப்போ இதெல்லாம் அவாந்தர வாக்கியம்னு சொல்லி
இந்த வாக்கியத்தை அது நீயாகவே இருக்கிறாய், அனைத்துமாகவும் அதுதான் இருக்கிறது என்பதை புரிங்க வேண்டும் என்றால் மகா வாக்கிய விசாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். வேதங்களில் உபனிஷதங்கள்ல எல்லாம் அந்த மகா வாக்கியம் வருது. 4 வேதத்துக்கு 4 மகா வாக்கியம் இருந்தாலும் மற்ற உபனிஷதங்களில் மகா வாக்கியத்தை போன்ற வார்த்தைகள் நிறையா இருக்குது. அதை நம்ம நிறைய உதாரணங்கள் மூலமாக பார்த்தோம். இது என்ன சொன்னார், எப்பயுமே வேதம் உபதேசிப்பதே முதலில் பரோட்ச ஞானத்தை கொடுத்து பிரம்மன் இருக்கிறது, அவரே அனைத்துக்கும் காரணம், அவரே இந்த சிருஷ்டி கர்த்தாவெல்லாம் சொல்லி ஒரு அவாந்தரமாக சொல்லிட்டு அப்போ எங்கேயோ இருக்கான்னு சொல்லும்போது அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. இது நம்ம நிறையா பார்த்தோம். இதற்கு ஒவ்வொரு வேதத்துலேயும் கொட்டேஷன் சொன்னார். பிரம்மன் விஷயத்தில் 63, 64, 65 தைத்திரிய உபனிஷத் பிரமாணத்தை சொன்னார். அந்த உபனிஷத்தில் பிருகு மகரிஷிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பரோட்சமாக தெரிந்து கொண்டு பிறகு அந்த பிரம்மன் தானாகவே இருப்பதாக புரிந்து கொண்டான் அப்படிங்கிறார். சில நேரங்களில் மகா வாக்கியம் இருக்காது. பிரம்மனாக நீ இருக்கிறாயின்னு சொல்லிட்டு அது என்ன சொல், அது எங்கே இருக்குன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லிடுது, அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுது. உடம்புக்குள்ளே இருக்குது பாருன்னு சொல்லும் பொழுது அங்கே உள்ளே போய் தேடும் பொழுது அதுவாகவே நான் இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறார். இப்படி எல்லா உபனிஷதங்களிலும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. தைத்திரிய உபனிஷத்து பிரம்ம வெளியிலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய சொரூபம் என்னன்னு சொன்னால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இருப்பது, அது மட்டுமே உண்மையாக இருப்பது, அதுவே அறிவு சுரூபமாக இருப்பது, அதுவே பூரணமாக இருப்பதுன்னு சொல்லிட்டு அதுவே அனைத்து சிருஷ்டிக்கும் காரணம்னு சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணிருச்சு, அது எங்கே இருக்குன்னா இருதய கோயிலுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டார். உனக்குள்ளே இருக்கு. அப்போ அங்கே தேடும் பொழுது அப்போ நானும் அதுவும் ஒன்று அப்படிங்கிற தத்துவம் நம்ம புரிய ஆரம்பிக்குது. இது பிருகு வள்ளி 66வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அது இருதய குகைக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மகா வாக்கியத்துக்கு ஈக்குவல் ஆயிடுது. அது எங்கே இருக்குன்னு சொல்லும்போது இருக்கிற இடத்த நம்மளை சுட்டி காட்டிடுது. தத்துவமசிங்கிற வார்த்தையில் நீ அதுவாக இருக்கிற நேரடியான வார்த்தை. அயம் ஆத்மா பிரம்மா, இந்த ஆத்மாவே பிரம்மன். அகம் பிரம்மாஸ்மினா நான் பிரம்மனாக இருக்கிறேன். பிரஜானம் பிரம்மங்கிறது இந்த உள்ள இருக்க உணர்வே பிரம்மன். இதெல்லாம் அப்படியே நேரடியாக வருது. இங்கே என்ன சொல்லுது, பிரம்மன் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி உன் இருதய கோயில்கள் இருக்குன்னு சொன்னால் அதுவும் மகா வாக்கியம்தான். அன்னமய கோஷத்துக்குள்ளே போய் பாரு அப்படிங்கிறது. உடம்பை போய் பார்க்குறாரு, பிறகு இல்லை, பிறகு பிராணமய கோஷம், பிறகு மனோமய கோஷம், பிறகு விஞ்ஞானமய கோஷம், பிறகு ஆனந்தமய கோஷம், பிறகு அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மான்னு கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னார். இந்திரன் விஷயத்தில் பார்த்தோம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்திரன் விரோச்சனன் இவங்க 2 பேரும் இந்த பிரம்ம தத்துவத்தை அறியன்னு பிரம்மாட்ட போகும் பொழுது அவர் உடலே ஆத்மான், நீ உன் கண்ணில் எது தெரியுதோ அதே ஆத்மான்ட்டார். உடம்பு தான் தெரியும், கண்ணாடியில் பார்த்தா உடம்பு தான் தெரியும். உடம்பே ஆத்மான்ட்டு யார், 2 பேரும் போயிடுறாங்க. இந்திரன் என்ன பண்ணுறான், அது எப்படி உடம்பு ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வருது. திருப்பி வந்து கேட்குறான். பிறகு பிராணன் இப்படி ஒவ்வொன்றா சொல்லி 4 தடவை பிரம்மாவை பார்த்து பிறகு ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டான்னு சொல்லி அங்கே கதை வருது. அப்போ முதல்ல வந்து பரோட்சமாக சொல்லி பிரம்மன் இருக்கிறது என்ற தத்துவத்தை சொல்லி அது உனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அபரோக்ஷமாக புரிய வைக்கிறது சாஸ்திரம். ஐத்திரிய உபனிஷத்துலேயும் அப்படித்தான். ஐத்திரிய உபனிஷத்தில் மகா வாக்கியம் வந்து எதுனா ரிக்வேதத்தில் அயம் ஆத்மா பிரம்மங்கிறது, பிரஜானம் பிரம்மங்கிறது. பிரஜானம் பிரம்மங்கிறது ஐத்திரேய உபனிஷத்தில். இந்த உணர்வே இங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உணர்வே பிரம்மன்னு சொல்லுது. கடைசியாக வரும். ஆரம்பத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்மா இருந்தது அப்படின்னு முதல்ல சொல்லும். பிறகு என்ன சொல்லுது, அதிலிருந்து எல்லாம் சிருஷ்டியெல்லாம் வந்ததுன்னு சொல்லி சிருஷ்டியை அத்தியாரோபம் பண்ணி பிறகு சிருஷ்டி பொய்ன்னு சொல்லி நீக்கி பிறகு அது அந்த ஆத்மா யார், நீதான் அப்படிங்கிறத அங்கே உபதேசம் பண்ணுது. பிறகு எல்லாம் கடைசியில் 69வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, எல்லா உபனிஷதங்களுமே இப்படித்தான் உபதேசம் செய்கின்றது. முதலில் பிரம்மன் இருக்கிறது என்ற அவாந்தர வாக்கியத்தை சொல்லி அதற்கு பிறகு அதுவாகவே நீ இருக்கிறாய் என்று மகா வாக்கியத்தின் மூலமாக அந்த விசாரத்தின் மூலமாக
இந்த அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கிறது. முதலில் பரோட்ச ஞானம், பிறகு அபரோக்ஷ ஞானம்னு சொல்லி உபனிஷத் பிரமாணங்கள்லாம் வரிசையாக சொன்னார். இப்போ இந்த 70வது ஸ்லோகத்தில் என்னன்னு சொன்னால், இந்த மகா வாக்கியத்தை அப்படியே கேட்டாலும் நம்மளுக்கு ஞானம் வராது, அதை விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னார். வெறும் மகா வாக்கியம் ஞானத்தை கொடுத்துறாது. அந்த வாக்கியத்தை எடுத்து அது ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தத்தெல்லாம் பார்த்து அதை புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணுனா நான் கடவுள் ஆனந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்பது புரியும். அது எப்படி அந்த விசாரம் செய்வது அப்படிங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் வாக்கிய விருத்தியில் சொல்லியிருக்கார். அது என்ன பண்ணுறாருன்னா, சங்கராச்சாரியார் எப்படி வாக்கிய விருத்தியில் இந்த மகா வாக்கியத்தை விசாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்னு இந்த 70வது ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்திட்டு 71லேருந்து 78 வரைக்கும் அந்த ஸ்லோகத்தை ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அப்படியே எடுத்து போட்டார். 8 ஸ்லோகம் என்ன பண்ணிட்டார், வாக்கிய விருத்தியில் சங்கரர் எழுதின ஸ்லோகத்தவே இங்கே அப்படியே கோட் பண்ணி இப்படித்தான் விசாரம் பண்ணணும் சங்கரர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சங்கராச்சாரியார் இப்படி விசாரம் செய்ய வேண்டும் என்று வாக்கிய விருத்தியில் சொல்லியிருக்கிறார் என்ற அறிமுகத்தை மட்டும் இந்த ஸ்லோகத்தில் பண்ணுறார். 70வது ஸ்லோகத்தில் 8 ஸ்லோகங்கள் அப்படியே எடுத்து போடுறார். அது வரிசையாக போடாமல் அது கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தை அப்படியே தான் எடுத்து கொடுத்துருக்கிறது. இங்கே என்னன்னா அறிமுகம் மட்டும். மகா வாக்கியத்தை நாம் விசாரம் செய்தால்தான் இந்த ஞானம் நம்மளுக்கு அபரோக்ஷ ஞானமாக மாறும். அபரோக்ஷ ஞானம்னா என்ன, அதுவாகவே நான் இருக்கிறேன் என்ற அறிவு ஏற்படும். அப்படிங்கிறதுக்கு வாக்கிய விருத்தியில் சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறான்னு ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணுறாரு. முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, முதல் வாக்கியம் பிரம்ம அபரோக்ஷிய சித்தியர்த்தம், பிரம்மனை அபரோக்ஷமாக புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில். முதல் வார்த்தை, முதல் வரி, முதல் வாக்கியம். பிரம்மத்தை அபரோக்ஷியமாக சித்தியர்த்தம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில், அபரோக்ஷ ஞானத்தை அடைகின்ற விஷயத்தில். மகா வாக்கியம், அடுத்த வார்த்தை மகா வாக்கியம் இதி ஈரிதம், பிரிச்சம் சொன்னான். மகா வாக்கியம்தான் காரணம் என்று இதுவரை இவ்விதம் சொல்லப்பட்டுள்ளது. மகா வாக்கியம்தான் அந்த அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிறதுக்கு காரணம்னு இதுவரைக்கும் சொல்லிட்டார். அதை விசாரம் பண்ணணும்னு சொல்லி சங்கராச்சாரியாரும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை இங்கே சொல்கிறார். இவரும் நானும் சொல்லியிருக்கேன், சங்கராச்சாரியாரும் வாக்கிய விருத்தியில் அப்படித்தான் சொல்கிறாருங்கிறத இங்கே அறிமுகப்படுத்துகிறார். அது 2வது வரியில் சொல்கிறாரு, வாக்கிய விருத்தவ் இது ஈரிதம், இப்படி சொல்லப்பட்டுள்ளது. எங்கே, வாக்கிய விருத்தவ், வாக்கிய விருத்தி என்ற நூலில், சங்கரருடைய வாக்கிய விருத்தி என்ற நூலில் சொல்லியிருக்கார். இப்படித்தான் ஞானம் கிடைக்கும், அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும் என்று. பிரம்ம அபரோக்ஷியே, பிரம்மனுடைய அபரோக்ஷ ஞானம் ஏற்படும் விஷயத்தில். 2வது வரி கடைசி வார்த்தை விமதிகி நகி, இதில் கருத்து வேறுபாடே இல்லை. இவர் என்ன சொன்னார், வித்யாரண்யர் எப்பொழுதுமே பரோட்ச ஞானத்தை முதல்ல அறிவை அடைஞ்சு பிறகு அபரோக்ஷ ஞானத்தை அடையணும்னு சொன்னார். இது நான் மட்டும் சொல்லலை, உபனிஷதங்களும் சொல்லியிருக்கு. அதை விசாரம் பண்ணாதான் கிடைக்கும் சொல்லியிருக்குன்ட்டார். அதை எப்படி விசாரம் பண்ணுறதற்கு ஆதிசங்கரருமே சொல்லியிருக்கிறார். அவர் எங்கே சொல்லியிருக்கிறார்னா, வாக்கிய விருத்தி என்ற நூலில் எப்படி விசாரம் செய்ய வேண்டும் என்பதையும் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறார். நிலைநாட்டி உள்ளார். வாக்கியம்னா மகா வாக்கியம், விருத்தின்னா விளக்கம். மகா வாக்கிய விளக்கத்துக்கு பேர் வாக்கிய விருத்தி. அந்த நூலுக்கு பேர் வாக்கிய விருத்தி. வாக்கியம்னா மகா வாக்கியம், விருத்தினா விளக்கம். மகா வாக்கிய விளக்கம்னு அந்த நூலுக்கு பேரே. மகா வாக்கியத்திற்கான விளக்கம். அங்கே எப்படி விளக்கம் பண்ணுறாருன்னா, தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கியம். நீன்னா நான், அதுன்னா என்ன, பிரம்மனாக இருக்கிறாய். இந்த வாக்கியத்தில் தத்துங்கிறது பிரம்மன் அல்லது ஈஸ்வரன், துவங்கிறது நீ அல்லது நான், அஷின்னா இருக்கிறாய். இந்த தத்து துவம் அஷிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு தத்பத விசாரம் என்பது கடவுள் ஈஸ்வர சம்பந்தப்பட்ட விசாரம்.
தத்துன்னா அது, ஏன்னா நம்ம பக்கத்தில் இல்லை, எங்கே இருக்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுன்னா ஈஸ்வரன், கடவுள். அதை பற்றிய விசாரமும் துவம்பத விசாரம். துவம்னா என்ன? நீ. நீன்னா யார்? நான் தான். குரு நீன்னு சொன்னால் யாரை சொல்கிறார்? நம்மளை சொல்கிறார், நான். அப்போ இந்த துவம்பத விசாரம்ங்கிறது ஜீவ விசாரம். அசி என்பது ஐக்கிய விசாரம். அதையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு விசாரம். இரண்டும் ஒன்றுதான் என்று புரிய வைப்பதற்காக செய்கின்ற விசாரம் தத்துவமசி என்ற மகா வாக்கிய விசாரம். இது வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தில் விருத்தின்னா விளக்கப்பட்டுள்ளது. மகா வாக்கியம் என்ற நூலில் யாரால் விளக்கப்பட்டுள்ளது? ஆதிசங்கர பகவத்பாதரால் விளக்கப்பட்டுள்ளது. வெறும் மகா வாக்கியத்தினால் மட்டும் அபரோக்ஷ ஞானம் ஒரு காலம் வராது. அந்த மகா வாக்கியத்தை விசாரம் செய்தால்தான் வரும் என்று வித்யாரண்யரும் சொல்லியிருக்காரு, ஆதிசங்கர பகவத்பாதரும் சொல்லியிருக்கிறார். முதல்ல அவாந்தர வாக்கியத்தை படித்த உடனே பிரம்மன் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிடுவான். பிறகு மகா வாக்கியத்தை படித்த உடனே அபரோக்ஷ ஞானம் வராது. அதை படித்து பிறகு விசாரம் செய்தால்தான் வரும். அந்த விசாரத்தை எப்படி எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆதிசங்கரர் வாக்கிய விருத்தி என்ற நூலில் விளக்கியுள்ளார். அதை அப்படியே எடுத்து இங்கே சொல்கிறார். குறிப்பாக அந்த ஐக்கிய விசாரம், அசி, ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது என்ற விசாரம் தான் அங்கே முக்கியமாக வருது. தத்பதத்தையும் துவம்பதத்தையும், தத்துனா ஈஸ்வரன், துவம்னா நீ ஜீவன், இரண்டையும் அறிமுகப்படுத்திவிட்டு இரண்டும் ஒன்றாக இருக்கிறது என்ற அசினா சம்பந்தம், அந்த ஒன்றாக இருக்கிறது என்ற வார்த்தையை தெளிவாக வாக்கிய விருத்தி என்ற நூலில் விளக்குகின்றார் சங்கரர். அதனால் விசாரம் செய்தால்தான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும் என்பதை தன்னுடைய வாக்கிய விருத்தி என்ற நூலில் சங்கராச்சாரியார் விசாரம் செய்துள்ளார்னு சொல்லி, ஏன்னா சங்கராச்சாரியாரே செய்திருக்கிறார்னு சொன்னால் அவரே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி வேதாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியாக சொல்லும்போது ஒன்று உபனிஷத், அது வார்த்தைக்கே இடம் இல்லை. வேதம் சொல்லியிருக்குன்னா வாக்குனா வேத வாக்கான்னு சொல்கிறோம். வேதம் சொல்லியிருக்குன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே பிறகு இந்த சம்பிரதாயத்தில் வந்ததில் சங்கரரே சொல்லியிருக்காருப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அங்கே கேள்விக்கே கொஸ்டினே இல்லை. ஏன் அதை சங்கரர் மெயினாக நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், பல பிரிவுகள், பல மதங்கள், பௌத்த மத ஆதிக்கம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பிறகு கர்மகாண்டம், வேதத்திலேயே முதல் பகுதியினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 72 பிரிவுகள் பாரத தேசத்தில், எல்லாம் குழப்பம். இவர் எல்லாத்தையும் வாதம் பண்ணி அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு பண்ணலை. நீங்கள் சொல்கிற கருத்து இருக்குது, அது இறுதியான லட்சியம் இல்லை, அத்வைதமே இறுதியான லட்சியங்கிறது நிலைநாட்டினர். முறையாக பேச்சு. வித்யானுடைய குரு பரம்பரையில் சுரேஸ்வராச்சாரியார், அவர் கர்மகாண்டி, அவர் ஹோமம் பூஜை இதுதான் பிரதானம், இந்த ஞானமெல்லாம் அதெல்லாம் சும்மா தேவையில்லாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிக்கிட்டு இருந்தவர். அவர்கிட்ட வாதம் பண்ணி அவரையும் நிரூபித்து அவர் அப்படி சன்னியாசி எழுதிட்டார். இந்த அத்வைதமே இறுதியானது. பொதுவாக பார்த்தீங்கன்னா துவைதமும் விசிஷ்டாத்வைதம் என்ன பண்ணுவாங்கன்னா, அத்வைதத்தை தப்புன்னு சொல்லிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா தப்புன்னு, அது ஒரு ஸ்டெப்பும் பார். துவைதமோ விசிஷ்டாத்வைதமோ தப்புன்னு சொல்கிறது இல்லை, அது ஒரு படி. எல்லாமே இருக்குது, அதெல்லாம் சம்பிரதாயத்தில் அது ஒவ்வொரு படியாக வருது. இறுதி கொஸ்டின் மார்க் இல்லாத ஒரு தத்துவம் என்னன்னா அத்வைதம் தான். அங்கே அதுக்கு மேலே கேள்வியே நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் என்ன தத்துவத்தை சொன்னாலும் அங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கேள்வி பதிலே சொல்ல முடியாது. அத்வைதத்தில் தான் அந்த புல் ஸ்டாப்பே வரும். அதனால் சங்கரர் தான் அங்கே ஜட்ஜு மாதிரி. அவர் சொல்லிட்டார்னா அங்கே மாற்று கருத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய வாக்கிய விருத்தி என்ற நூலில், வாக்கிய விருத்தினா மகா வாக்கியத்தை விசாரம் செய்து எப்படி விளக்குவது என்பதை வாக்கிய விருத்தி என்ற நூலிலே சங்கரரே சொல்லிவிட்டார். ஆகவே அதை விசாரம் செய்ய வேண்டும் சொல்லி அவர் எப்படி சொல்லியிருக்காருங்கிறத அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து 8 ஸ்லோகத்தை கொடுத்தார். ஒன்றும் பண்ணல, அதை அப்படியே எடுத்து இங்கே 8 ஸ்லோகம் போட்டிருக்காரு. அது 71லேருந்து 78 வரைக்கும். இந்த ஸ்லோகம் அறிமுகம் மட்டும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். பிரம்மனை அபரோக்ஷிய, பிரம்மா பரோக்ஷியன்னு இருக்குது. அதை பிரித்தம்போது பிரம்ம அபரோக்ஷிய, அபரோக்ஷமாக
சித்தியர்த்தம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில். பிரம்மா பரோட்சிய சித்தியர்த்தம் இருக்கு. அது பிரிக்கும்போது பிரம்ம அபரோக்ஷிய சித்தியர்த்தம். பிரம்மனை அபரோக்ஷமாக புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில், பிரம்மனை பற்றிய அபரோக்ஷ ஞானத்தை நாம் சித்தி அடைவதற்கான விஷயத்தில். முதல் வரி, முதல் பகுதி. மகா வாக்கியம், மகா வாக்கியம்தான் காரணம் போட்டுக்கணும். மகா வாக்கியம்தான் காரணம் இதி என்று அந்த ஈரிதம்ங்கிறது இருக்கு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஈரிதம்னா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க? வாக்கிய விருத்தௌ, வாக்கிய விருத்தௌ, வாக்கிய விருத்தியில். வாக்கிய விருத்தௌ அத அப்படின்னு பிரிக்கணும். அதை பிரித்தோம்னா வாக்கிய விருத்தா வதோன்னு இருக்கு. அதை வாக்கிய விருத்தௌ அதகன்னு பிரிக்கணும். வாக்கிய விருத்தியில் மகா வாக்கியம்தான் காரணம் இதி என்று ஈரிதம் சொல்லப்பட்டுள்ளது. எங்க? வாக்கிய விருத்தௌ, வாக்கிய விருத்தியில். அதக ஆகையால் பிரம்ம, பிரம்மனுடைய அபரோக்ஷியே, அபரோக்ஷ ஞானம் ஏற்படும் விஷயத்தில் விமதிகி நஹி, அதை பிரித்தோம்னா விமதிகி நஹி, கருத்து வேறுபாடே இல்லை. அபரோக்ஷ ஞானம் கிடைக்கணும்னு என்ன பண்ணணும்? மகா வாக்கியத்தை விசாரம்தான் செய்ய வேண்டும். இதற்கு பிரமாணம் யாருன்னா ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னுடைய வாக்கிய விருத்தி என் நூலில் அவ்வாறு சொல்லியுள்ளார் அப்படின்னு சொல்லி இந்த சுலகத்தை அறிமுகப்படுத்திட்டு 71 என்ன பண்ணுறாரு? வாக்கிய விருத்தியை அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. 71 படிக்கலாம். அங்கே தான் எப்படி விசாரம் செய்யணுங்கிற அர்த்தம் வருது. 71 ஆலம்பனதயா பாதியோம் அஸ்மத் பிரத்யய சப்தயோஹோம் அந்தக்கரண சம்பின்னம் போதசத்வம் பதாபிதக. ஆலம்பனதயா பாதியோம் அஸ்மத் பிரத்யய சப்தயோஹோம் அந்தக்கரண சம்பின்னம் போதசத்வம் பதாபிதக. இந்த ஸ்லோகம் வாக்கிய விருத்தியில் வரக்கூடிய 44வது ஸ்லோகம். இங்கே 71 78 வரைக்கும் வாக்கிய விருத்தி ஸ்லோகம்தான். வரிசையாக சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்வாரிங்க. இங்கே இந்த 8 ஸ்லோகத்தில் இந்த மகா வாக்கியத்தை எப்படி விசாரம் செய்ய வேண்டும் என்பது சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை நம்ம எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் நம்மளுக்கு இந்த அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும், எப்படி விசாரம் செய்ய வேண்டும் என்பது அங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை அப்படியே சொல்கிறாருங்க. இந்த தத்துவம் அசி என்ற வார்த்தையில் 3 வார்த்தை இருக்குது, 3 சொல் இருக்குது. தத்து, துவம், அசி. தத்துனா அது, துவம்னா நீ, அசின்னா இருக்கிறாய். ஒரு வாக்கியத்துக்கு முதல்ல அர்த்தம் புரியணும்னா ஒவ்வொரு சொல்லுக்கு முதல்ல அர்த்தம் புரியணும். அந்த சொல்லுக்கே அர்த்தம் புரியாட்டி வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் புரியும்? வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா அந்த சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரியணும், பிறகு சென்டென்ஸுக்கு அர்த்தம் புரியும். ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் தெரியலைன்னா அப்புறம் சென்டென்ஸுக்கு அர்த்தம் புரியுமா? புரியாது. அதனால் இந்த 3 வார்த்தைகளை முதல்ல அதுக்கு என்ன அர்த்தம், பொதுவாக என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு பேர் வாச்சியார்த்தம்னு பேர். அதுக்கு ஒரு நியதி இருக்குது. அந்த சொற்களில் வாச்சியார்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளு. ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது. இந்த 71 72 வாச்சியார்த்தத்தை அறிமுகம் பண்ணுறார். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், துவம் என்பதற்கு என்ன அர்த்தம், தத் என்பதற்கு பொதுவாக என்ன அர்த்தம், அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார். இங்கே 71 துவம் பத வாச்சியார்த்தம். துவம்னா நீ, தத்துவமசிங்கிறதுல துவம் நீன்னு சொல்கிறது. அதவே அகம் பிரம்மாசியில் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கிறது நான்கிறது ஒன்று. குரு நீங்கிறாரு, சிஷ்யன் நான் புரிஞ்சுக்கிறான். நான்னா யார்? ஜீவன். இந்த ஜீவன்னா என்ன, அதான் அந்த வார்த்தையினோட இந்த துவம் நீ அல்லது அகம் நான் அப்படின்னு என்ன அர்த்தம். நான்கிறதுக்கு நாம் பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கிறோம்?
இப்போ நான் சொன்னபோது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், பொதுவாக அந்த வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். இதுக்கு பேர் வாட்சியார்த்தம். எல்லா மக்களுமே நான் சொல்லும் போது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லி, அந்த அப்புறம் அதே மாதிரி அதுங்கிறது கடவுள்னால் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி, இது ரெண்டையும் ஒன்றுங்கும் போது ஐயோ ஒன்றும் ஆகாதே, விருத்தம் வருதே, அது எப்படி ஒன்றாகுங்கும் போது அப்போ நேரடியாக அர்த்தம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், லட்சியார்த்தத்துக்கு போவாருங்க. இதுக்கு பேர் வாட்சியார்த்தம். முதல்ல வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஒரு குரு ஒரு வார்த்தையை சொல்கிறார், இது பானைன்னு சொல்கிறார். பானைன்னு சொன்ன உடனே அவர் அந்த பானைங்கிறதுக்கு அவர் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, இது பானைங்கிற எண்ணம் இருக்குது, ஒரு எண்ணம் வந்திருக்கு அவருக்கு, வெளியே அந்த பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு சொல்லும் இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவர் எப்படி நினச்சி எந்த பொருளை பானைன்னு சொன்னாரோ அதை கரெக்டாக நாமளும் புரிஞ்சுக்கிட்டால் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மாற்றி புரிஞ்சாதான் பிரச்சனை. அப்போது ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவர் என்ன மனசில் ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு வெளியே ஒரு பொருள் இருக்குது, ஒரு சொல்லும் வருதா இல்லையா? அப்போது ஒரு சப்தம் வருது, அந்த சொல், அந்த பொருள் வெளியே இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை பற்றிய எண்ணம் இருக்குது. இந்த 3 இருக்கணும். முதல்ல ஒரு பொருள் பற்றி ஒரு வார்த்தையை விடணும்னு சொன்னால் முதல்ல ஆப்ஜெக்ட் இருக்கணும், பிறகு அது என்ன அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரணும், பிறகு அதை என்ன மட்டும் இல்லை அந்த பொருளுக்கு என்ன பேருங்கிறது மைண்டில் வரணும், சப்தம். அப்போ தானே வரும். பார்த்த உடனே அந்த பொருள் தெரியுது, அது பானைங்கிற எண்ணமும் வரணும் எனக்கு, அந்த பானைங்கிற சப்தம், அது நான் ரூபம், அந்த பானைங்கிற ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரூபம், சப்தம் அது அதுக்கு ஒரு பெயர் இருக்குது, அந்த பெயரை என் மனசில் வரணும், மனசுக்குள்ளே வரக்கணும். அது வந்தால் என்ன பண்ண முடியும், நம்ம அடுத்து சொல்ல முடியும். இது 3 இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது. பொருள் இருக்கணும், எண்ணம் இருக்கணும், அதை பற்றிய சப்தமும் இருக்கணும். அப்போ சப்தம், பொருள், அந்த எண்ணத்துக்கு பேர் பிரத்யயம்னு பேர். மனசில் வரக்கூடிய எண்ணத்துக்கு பேர் பிரத்யயம். அப்போ ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டு அந்த 3 விஷயம் கட்டாயம் இருக்கணும். இந்த 3 சேர்ந்துருக்கு. ஒரு புஸ்தகத்தை பார்க்குறேன், பார்த்த உடனே என்ன ஆகுது என் மனசில், இந்த பொருள் முதல்ல இருக்குது, இதை பற்றி எனக்கு என்ன வருது, அப்புறம் இந்த புஸ்தகங்கிற சப்தங்கிறது வருது. சப்தங்கிறது இருக்கா இல்லையா, அந்த நாமமும் இருக்குது. இது 3 இல்லாமல் அந்த ஒரு பொருளுக்கு நாம் எதுவுமே பிரிக்கவே முடியாது, சேர்ந்து தான் இருக்குது. இது ஒரு நியதி. இது நீங்கள் எந்த பொருளாக, டேபிளாக இருக்கட்டும், பார்த்த உடனே பொருள் முதல்ல இருக்கணும், அதை பற்றி நாம மனசுக்குள்ளே போகணும், மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வரணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையை பற்றி நம்ம வெளியே சொல்லுவோம். அதுபோல் இப்போ நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம். நான் சொன்ன உடனே அதுக்கு ஆப்ஜெக்ட் யார், நான் தான், இந்த உடம்பு. என் மனசுக்குள்ளே நான்கிறத பற்றி ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்கிறேன், சொன்ன உடனே என்ன ஆகுது, நான்கிறதுக்கு என்ன, இந்த உடம்பு புஸ்தகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கு, அப்போ இந்த உடம்புங்கிற எண்ணம் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் அப்படி சொல்லும் பொழுது நான்கிற இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இதை பற்றி எண்ணம் என் மனசில் உருவாகிருக்கு. நான் கேட்கின்றேன், நான் எழுதுகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நான்கிறதுக்கு என்ன வருது, இந்த உடம்புங்கிற எண்ணம் வருது. உடம்புங்கிற ஆப்ஜெக்டு, இதை பற்றி அதனுடைய பொருள், அதை பற்றிய எண்ணம், அந்த சப்தம், இது 3 இல்லாமல் இருக்காது. அப்போ தான் நான்கிற சப்தம் வெளியே வரும், இல்லாட்டி வராது. நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுவான், நான் எழுதி கொண்டிருக்கின்றேன், நான் பேசி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான்கிறது எனக்கு அதை பற்றிய ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பொருள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அறிவு, ஒரு சொல்லு, ஒரு எண்ணம். அடுத்த கேள்வி, இந்த நான்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, பொதுவாக நான்கிறதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடம்பத்தையும் நம்ம நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம், இந்த உடம்பு அல்லது மனசுன்னு நினைப்போம். இது எல்லாருக்கும் பொதுவான அர்த்தம் தானே. நீன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம், உடம்பத்தையும் சொல்லுவோம், இல்லாட்டி மனசை சொல்லுவோம். இது 2 தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டோம். பொதுவாக நான் என்பதற்கோ நீ என்பதற்கோ வாட்சியார்த்தம் என்னென்னா, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடலத்தையும் சொல்லுவோம். இதானே உண்மை. இதுக்கு பேர் வாட்சியார்த்தம்னு பேர். அதைத்தான் முதல் வரியில் சொல்கிறாரு. யக அஸ்மத்து பிரத்யய, முதல் வரி 2வது பகுதியில்.
முதல் வரி முதல் பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் பகுதியை விட்டு ரெண்டாவது பகுதி, யக அஸ்மத் பிரத்யய சப்தயோகோ. இந்த அஸ்மத்னா நான், பிரத்யேகன்னா நான் என்று நினைத்தல், அஸ்மத் பிரத்யேகன்னா நான் என்று சொல்வது. சப்தய அஸ்மத் சப்தயகன்னா நான் சொல்கிறது, அஸ்மத் பிரத்யேகன்னா நான் நினைக்கிறது. முதல்ல நான் நினைக்கிறோம், இப்போ நான்கிற வார்த்தையை சொல்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை எது தெரியுமா? நான்கிற வார்த்தை தான். நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம அதிகமாக சொல்கிற வார்த்தை நான்கிற வார்த்தை. அப்போ எந்த ஒன்று நான் என்ற சப்தத்திற்கும் நான் என்ற எண்ணத்திற்கும் விஷயமாக இருக்கிறதோ, ஒரு பொருளாக இருக்கிறதோ, அது வாச்சியார்த்தம். அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆப்ஜெக்டை சொல்கிறார். ஆலம்பனம்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஆலம்பனம்னா என்னென்னா, அது ஒரு இப்போ லிங்கமெல்லாம் ஆலம்பனம், கடவுளுக்கு ஆலம்பனம் என்ன? சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஆலம்பனம். ஆலம்பனத்தையா பாதி முதல் வார்த்தை. எந்த ஒன்று பொருளாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ, நான் என்ற எண்ணத்திற்கும் நான் என்ற சப்தத்திற்கும் எந்த ஒன்று பொருளாக ஆப்ஜெக்டாக விளங்கி கொண்டு இருக்கின்றதோ அதுதான் இந்த நான்கிறதுக்கு வாட்சியார்த்தம். அதை சொல்ல போகிறார். அதை அதாவது நான்கிற ஒரு எண்ணம் வருது, ஒரு சப்தம் வருது, அதுக்கு எது ஆப்ஜெக்ட், அதுக்கு எது பொருளாக விளம்பி கொண்டிருக்கின்றதோ. ஈஸ்வரனை கடவுளை ஒரு இடத்துல குறிப்பிட்டு வழிபட்டு அதுக்கு பேர் ஆலம்பனம்னு பேர். அது மாதிரி நான் என்பதற்கு எந்த இடம், எதில் நான் எந்த இடத்த நம்ம நான் குறிப்பிடுகிறோமோ, எந்த ஆப்ஜெக்டை. ஒரு சப்தம் இருக்குது, எண்ணம் இருக்குது, அதுக்கு ஆலம்பனமாக இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் துவம் பதத்தினுடைய வாட்சியார்த்தம்ங்கிறார். இது சாதாரண மக்களுக்கு நான் என்ற சொல்லிற்கும் நான் என்ற எண்ணத்திற்கும் எது இருப்பிடமாக இருக்கிறதோ அதுதான் இந்த துவம் அல்லது அகம் என்ற வார்த்தையினுடைய சாதாரண பொருள். உண்மைதானே? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு இடமே கிடையாது. சக துவம் பத அபிதக, அதுதான் துவம் பதத்தினுடைய வாட்சியார்த்தம். அபிதகன்னா வாட்சியார்த்தம்னு அர்த்தம். சகன்னா அதுதான், துவம் பத நீ என்பதனுடைய அபிதக, அபிதகன்னா சாதாரணமான பொருள், வாட்சியார்த்தம். அந்த வாட்சியார்த்தத்துக்கு இன்னொரு லட்சணம் சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாவது வரி முதல் பகுதி, அந்தக கரண சம்பின்ன போதக. அந்த கரண நமது சூக்ஷ்ம சரீரம், சம்பின்ன கலந்த, போதக சைதன்யம். வெறும் உடம்பு மட்டுமா இருக்குது? இல்லை, அதில் என்ன இருக்குது? மனசு, சூக்ஷ்ம மனசு புத்தியெல்லாம் இருக்குது. அதில் ஒரு உணர்வு தத்துவம் இருக்குது. நான்கிறதுக்கு இந்த உடம்பு இருக்குது, அதோடு மட்டும் இல்லை. எப்படி எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா, அந்த கரணம் மனசு, உள்ள கூட மனசு இருக்குது. மனசு சும்மா இருக்கு, ஜடமாக இருக்கா? இல்லை. அங்கே சம்பின்ன போதக, உணர்வுடன் கலந்த, உணர்வோடு இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்தது இந்த நான் என்ற எண்ணத்திற்கு ஆலம்பனமாக. இதானே பொதுவாக எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவோம்? இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமது சூக்ஷ்ம சரீரத்துடன் கலந்திருக்கின்ற அறிவு. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? அது நாஸ்திகனாக இருக்கட்டும், ஆஸ்திகராக இருக்கட்டும், எல்லோரும் எதை நினைக்கிறாங்க? இதைத்தான் நான் நினைக்கிறாங்க. ஜடமானதை நான் யாரும் சொல்கிறதில்ல. ஜடத்தை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு அறிவோடு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அந்த உணர்வு எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. அது உடம்போடு சேர்ந்துருக்கு. அப்போ இதுக்கு பேர் வாட்சியார்த்தம், பொதுவாக புரிந்து கொள்ளுகின்ற அர்த்தம். ஒன்று இந்த உடம்போடு சேர்த்து நானும்போம், இல்லாட்டி மனசை நான்னு சொல்லுவோம். டாக்டர்கிட்ட போன உடனே என்ன சொல்லுவோம்னு சொன்னால், அங்கே என்ன பண்ணோம்னு நான்கிற வார்த்தைக்கு உடம்பை சொல்ல மாட்டோம், மனசை சொல்லுவோம். என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்போ உடம்பை பிரிச்சிருவோம். அங்கே நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். நான் சரியில்லைன்னு டாக்டர் வேறு இடத்துக்கு போன்றுவார். அதுக்கு வேறு டாக்டர் இருக்காருன்னு சொல்லிடுவார். ஏன்னா அது மனசோடு சேர்த்து நான் சரியில்லைன்னா. ஆனால் அங்கேயும் கூட பாருங்கள், என் மனசு சரியில்லைன்னு. மனசு சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா தெளிவாக இருக்காருன்னு அர்த்தம்.
நான் சரியில்லைன்னா தான் தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மனசை பிரித்து புரிஞ்சுக்கிட்டாலே மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்தூல உடல் அல்லது சூக்ஷ்ம உடலை நான் என்று புரிந்து கொள்வது அல்லது நீ என்ற சொல்லுக்கு அதுதான் அர்த்தம் என்று சொல்கின்றோம். இந்த உடம்பு வரைக்கும் நான் சொல்லுவோம். என் புத்தி சரியில்லைம்போம், என் மனசு சரியில்லைம்போம், இந்த உடம்பு சரியில்லைம்போம். இந்த உடம்பு வரைக்கும் நான்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். இது வாட்சியார்த்தம்ங்கிறார். இந்த சைதன்யத்தில் 2 அம்சம் இருக்குது. ஆக்சுவலாக உணர்வுலேயே நம்ம உடம்புல மனசில் உணர்வு இருக்குன்னா அந்த உணர்வில் 2 இருக்குது. 2 உணர்வு இருக்குது. ஒன்று ஒரிஜினல் உணர்வு, இன்னொன்று பிம்ப உணர்வுன்னு இருக்குது. ஒன்று ஒரிஜினல் சைதன்யம், இன்னொன்று பிம்ப சைதன்யம். சைதன்யம்னு உணர்வு, அறிவு ஸ்வரூபம்னு அர்த்தம். கண்ணாடியை வைக்கிறோம், கண்ணாடியில் சூரியனுடைய ஒளி வந்து பிரதிபலிக்குது, ரெஃப்ளெக்ட் ஆகுது. அங்கே 2 வெளிச்சம் இருக்குது. டைரெக்டாக சூரிய வெளிச்சம் இருக்குது, இன்னொரு வெளிச்சம் இதில் ரெஃப்ளெக்ட் ஆகிற வெளிச்சம் ஒன்று இருக்குது. 2மா இருக்கா இல்லையா? அந்த ஒரிஜினல் வெளிச்சம் இல்லாட்டி இது வெளிச்சம் ஆகாது. ஆனால் அந்த இடத்துல 2 இருக்கணும். 2 இருந்தால் அது ஒரிஜினல் இல்லாட்டி ரெஃப்ளெக்ட் ஆகாது. அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரிஜினல் சைதன்யமும் இருக்குது, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. சூரியன் வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதனால தான் கண்ணாடியில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது மாதிரி ஒரிஜினல் சைதன்யம் நம்மளுக்குள்ளே இருக்குது, அதில் ரெஃப்ளெக்ட் சைதன்யமும் பிரதிபிம்ப சைதன்யம் 2 இருக்குது. ஆனால் நாம் சாதாரணமாக நினைக்கிறது இந்த பிரதிபிம்ப சைதன்யத்தை தான். ஆனால் அது பிரதிபிம்ப சைதன்யம் தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பொதுவாக எல்லா மக்களும் நினைக்கிறது இதைத்தான் நான் என்று நினைக்கின்றோம். அதுதான் தொம்பத அபிதக, தொம்பதத்தினுடைய வாட்சியார்த்தம். இதுக்கு சாதாரண பொருள் அதுதான். தொம்பத அபிதக, அபிதகன்னா வாட்சியார்த்தம்னு அர்த்தம். சங்கரர் வந்து இந்த வாட்சியார்த்தங்கிற வார்த்தைக்கு அபிதகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தொம்பத அபிதக, தொம்பத வாட்சியார்த்தம். இந்த சுலோகத்தில் சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. நீ அல்லது நான் என்பதற்கு பொதுவாக எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் இதுதான் சொல்லிட்டார். இது ஒன்றும் இதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இன்னொன்று அது கடவுளுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சாஸ்திர ஞானம் வேணும். கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது நாஸ்தியர்களுக்கு அதை பற்றி தெரியாது. இது தொம்பதத்துக்கு நான்கிறதுக்கு அது நாஸ்திகனோ யாராக இருக்கட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் நினைப்போம். ஆனால் தத்பதம் அது கடவுள் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது அவன் ஒன்று இல்லவே இல்லைன்றான் அவன். யார்? நாஸ்திய. நாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் சாஸ்திரஞான அறிவெல்லாம் இருக்கவங்க எப்படி புரிஞ்சிருக்கான்னு அடுத்த சொல்லத்தை சொல்ல போகிறார். அது கடவுள் ஈஸ்வரன் பிரம்மன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கிறதுக்கு பொதுவாக எல்லோரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல போகிறார். 2ஐயும் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அச்சின்னு சொல்லும் போது தான் குழப்பம் வந்துச்சுன்னா அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது, 2 எப்படி வைக்கியப்படுத்துறது? அப்போ இந்த வாட்சியார்த்தம் சரி வராது. அப்போ வேறு ஏதோ ஒரு அர்த்தம் பார்க்க வேண்டியது. அது அந்த லட்சியார்த்தம்னா என்னங்கிற விளக்கத்தையும் சொல்ல போகிறது. இது அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகத்தில் டெவலப் பண்ணுவார். இங்கே தொம்பத வாட்சியார்த்தம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஆலம்பன தயா பாதி யோகோ, பாதி யக, அதை பிரித்தோம்னா பாதி யகன்னு பிரிக்கணும். யகன்னா எந்த ஒன்று, அஸ்மத்து அடுத்த வார்த்தை, இந்த முதல் வார்த்தையை 2ஆக விட்டுருங்க. யக அஸ்மத்து. அஸ்மத்துனா நான் என்ற, பிரத்யய எண்ணத்திற்கும், சப்தயோகோ சொல்லிற்கும். நான் என்ற எந்த ஒன்று நான் என்ற எண்ணத்திற்கும், பிரத்யயன்னா எண்ணத்திற்கும், நான் என்ற சொல்லிற்கும், ஆலம்பனதயா முதல் வார்த்தை. ஆலம்பனதயான்னா பொருளாக பாதி விளங்கி கொண்டு இருக்கின்றதோ. யகன்னா எந்த ஒன்று, அஸ்மத்னா நான் என்ற, பிரத்யயன்னா எண்ணத்திற்கும், சப்தயோகனா சப்தத்திற்கும், ஆலம்பனத்தையா பொருளாக பாதி விளங்கி கொண்டு இருக்கின்றதோ. புரியுதுங்களா? எந்த ஒரு பொருள் நான் என்ற எண்ணத்திற்கும் நான் என்ற சப்தத்திற்கும் ஆப்ஜெக்டாக ஆலம்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ அதுன்னு சேர்த்துக்கணும் 2வது வரியில். அந்தக்கரண சம்பின்ன, அந்தக்கரணத்துடன், அந்தக்கரணன்னா அந்தக்கரணத்துடன் சூக்ஷம சரீரத்துடன், மனம் புத்தியெல்லாம் சேர்ந்தது சூக்ஷம சரீரத்துடன்,
சம்பின்ன கலந்த அல்லது சேர்ந்த, போதக சக தொம்பதா அபிதக, சொம்பத அபிதக. போதக சகன்னா அந்த, போதகன்னா அறிவு, அந்த கலந்த அறிவு. அந்த கரண சூக்ஷ்ம சரீரத்துடன் சம்பின்ன கலந்த போதக சகன்னா அந்த, போதகன்னா அறிவு, கலந்த அந்த அறிவு. சூக்ஷ்ம சரீரத்துடன் கலந்த அந்த அறிவு நான் என்ற சப்தத்திற்கும் நான் என்ற எண்ணத்திற்கும் எந்த ஒன்று பொருளாக விளங்கி கொண்டு இருக்கின்றதோ அது சூக்ஷ்ம சரீரத்துடன் கலந்த அந்த அறிவு துவம்பத. துவம்பத அதாவது சக துவம்பத அபிதக. துவம்பதனா நீ என்ற வார்த்தையினுடைய, நீ என்ற வார்த்தையினுடைய, நீ என்ற பதத்தினுடைய, அபிதகன்னா வாட்சியார்த்தம், நீ என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது. நீங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டார். பொதுவாக நான்கிற எண்ணத்துக்கும் நான் என்ற சொல்லிற்கும் எது பொருளாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ அது எது சூக்ஷ்ம சரீரத்துடன் ஒரு அறிவு சொரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்றது, அதுதான் நீ என்ற சொல்லினால் சொல்லப்படுகிறது. துவம்பதத்தினுடைய வாட்சியார்த்தம் முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். நீன்னா என்ன, அது கடவுள்னா என்னன்ட்டு. ரெண்டு அஷின்னு சொல்லும் போது தான் அங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்ல போகிறார். ரெண்டு ஒன்றுன்னு சொல்லும்போது எப்படியெல்லாம் நம்மளுக்கு எதிரான கருத்துக்கள் மைண்டில் தாட்டும், அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறது வரைக்கும் நம்மளுக்கு அந்த வராது. ஒன்றுன்னு சொல்ல அதை எப்படி சொல்ல முடியும், டக்குன்னு மனசில் வந்துடும். அது எப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்ல போகிறார். சொல்லி அப்புறம் அதை எப்படி நீக்கிறதுன்னு சொல்ல போகிறார். அப்படி தான் இந்த மகா வாக்கியத்தை இங்கே விசாரம் பண்ணுறாரு. அடுத்த சொல்லுவாங்க 72 படிக்கலாம். அதில் இந்த 2வது வரையில் பாரோக்ஷிய சபலக சத்திய ஆத்தியாத்மகன் இருக்குது. அதை பிரிக்கும் பொழுது சொல்லிடுறேன். சத்தியாதி ஆத்மகன் வரும். அதில் இந்த ஆத்யாத் அப்படிங்கிறதுல இத்து யாவை அடிச்சிடணும். கடைசி வரையில் இத் யாவை அடித்தா ஆத்மக அப்படின்னு வரும். ஆத்மக தத்பதா பிதகன் படிக்கணும். அந்த கடைசி வரையில் இத்து யாருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டையும் அடிச்சிடணும். சத்தியங்கிறதுல ஆதின்னு சேர்த்துக்கணும், சத்தியாதின்னு சேர்த்துக்கணும். மாயோபாதிர் ஜகத் யோனிஹீம் சர்வஜத்வாதி லக்ஷணக பரோக்ஷ்ய சபல சத்யாதீம் ஆத்மகஸ்தத்பதாபிதக மாயோபாதி ஜகத் யோனிஹீம் சர்வஜத்வாதி லக்ஷணக பாரோக்ஷ்ய சபல சத்யாதீம் ஆத்மகஸ்தத்பதாபிதக. இது வாக்கிய விருத்தியில் 45வது சுலகம். முதல்ல உள்ளது 44, இது 45வது சுலகம். இங்கே தத்பத வாச்சியார்த்தம், அங்கே தொம்பத வாச்சியார்த்தம், இங்கே தத்பத வாச்சியார்த்தம். அங்கே ஜீவன்னா என்னங்கிற அர்த்தம், நான்கிறதுக்கு என்ன அர்த்தம், இங்கே அது ஈஸ்வரன் கடவுள், அதற்கு என்ன அர்த்தம் தத்து. இதை தெரிஞ்சுக்கிறணும்னா அது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சிடும். எதுக்கு, தொம்பதத்துக்கு. அது கடவுள்னு சொன்னால் கொஞ்சம் நம்பிக்கை வேணும், கடவுள் நம்பிக்கை வேணும். சாஸ்திர ஞானம் கொஞ்சமாவது இருந்தால்தான் வாட்சியார்த்தமே புரிஞ்சுக்கிற முடியும். லட்சியார்த்தம் வேலை விடுங்க. பொதுவாக கடவுள்னா என்னங்கிறதுக்கு நம்பிக்கை வேணுமா இல்லையா? இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தையே காதில் விழுகாது. அதுவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி எதுக்கு நீ விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ருவான், சொல்லுவானா இல்லையா? அப்போ இது கொஞ்சம் சாஸ்திர ஞானம் வேணும், நம்பிக்கையும் வேணும், கொஞ்சம் தகுதியெல்லாம் இருக்கணும். அப்போ தான் இந்த கடவுள்லாம் என்னன்னே பொதுவாக புரிஞ்சுக்கிற முடியும், இல்லாட்டி புரிஞ்சுக்கிற முடியாது. அது அதுங்கிற பதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன, அதுன்னா என்ன, ஈஸ்வரன். ஏன்னா பக்கத்தில் இல்லையே கடவுள், நம்ம எங்கே நினச்சிக்கிட்டு இருக்கோம், வைகுண்டத்துலேயும் கைலாசத்துலேயும் தான் உட்காந்துருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது அதுங்கிற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. தூரத்தில் இருக்கிறதானே அதுன்னு சொல்லுவான். தத்து அப்படின்னா அதுன்னு அர்த்தம். தத்துனா ஈஸ்வரன்.
அதாவது நம்பிக்கையோட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அவாந்தர வார்த்தையெல்லாம் விசாரம் செஞ்சாதான் இந்த ஈஸ்வரன்னா என்னாலே புரிஞ்சுக்கிற முடியும். வாட்சியார்த்தத்தை சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மன் இல்லை, ஈஸ்வரன்னு சகுண பிரம்மன், அது தத்பத வாட்சியார்த்தம். நிர்குண அம்சமெல்லாம் இப்போ நம்ம விட்டுறணும், அதுதான் அங்கே லட்சியார்த்தத்துக்கு போகணும். சகுண அம்சம்னா என்ன, கடவுள்னா என்ன, ஈஸ்வரன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறணும். துவம்னா ஜீவனனுடைய வாட்சியார்த்தம், தத்துனா ஈஸ்வரனுடைய வாட்சியார்த்தம். இங்கே இந்த தத்பதத்துக்கு நாஸ்திகரெல்லாம் கிட்டத்தட்ட வரமாட்டாங்க. ஆனால் துவம் பதம் எல்லாருக்கும் பொதுவு தான், அது எல்லோரும் புரிஞ்சுக்கிற வார்த்தை தான். தத்பதங்கிறது கொஞ்சம் சாஸ்திர ஞானம் இருக்கணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு லட்சணம் என்னன்னு சொல்லும்போது அது நிறைய சொல்கிறார், ஒரு 4-5 லட்சணம் சொல்கிறார் கடவுளுக்கு. மாயோ பாதிகி, முதல் வரி முதல் வார்த்தை, மாயோ பாதிகி, மாயையை உபாதியாக உடைய தத்துவம். பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது, அது மாயையோடு சேர்ந்தாதான் ஈஸ்வரன் ஆகுது, கடவுள்னு ஆகுது. அதனால் மாயையை தன்னுடைய உபாதியாக உள்ள ஒரு தத்துவம், அது முதல் வார்த்தை சொல்லிட்டார். ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம், பொதுவாக கடவுள்னா மாயையோட சிவன் மட்டும் கடவுள்னு சொல்லலை, பார்வதியோடு சேர்ந்துருந்தாதான் கடவுள். மாயோ பாதிகி, மாயையை உபாதியாக உடைய தத்துவம். அதாவது அவித்தையை உபாதியாக உடையவன் ஜீவன், அதாவது வியஷ்டி, கொஞ்சம் உபாதியை வச்சுக்கிட்டவன். கடவுள் பெரிய உபாதியை வச்சுக்கிட்டார், ஆனால் அதில் கட்டுப்படாமல் இருப்பார் அந்த உபாதியில். வியஷ்டி உபாதி, இவன் ஜீவனுக்கு வியஷ்டி உபாதி, அவருக்கு சமஷ்டி உபாதி. கடவுளுக்கு சமஷ்டி உபாதி ஈஸ்வரன். இந்த பிரபஞ்சமே யாருக்கு உபாதி, கடவுளுக்கு உபாதி. நம்மளுக்கு இந்த உடம்பு உபாதி, நம்மளுக்கு ஜீவனுக்கு இந்த உடம்பு மனசு உபாதி, ஈஸ்வரனுக்கு இந்த அண்ட சராசரமே உபாதி. ஆனால் நம்மளுக்கு உபாதி என்ன பண்ணல, கட்டுப்பட்டு கிடக்கும், அவர் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கார் அவர், அதே வித்தியாசம். மாயோ பாதிகி, இது ஒரு தத்துவம், இது ஒரு கடவுளுக்கு லட்சணம். அதுங்கிற வார்த்தைக்கு தத்பத வாட்சியார்த்தம் முதல்ல. ரெண்டாவது வரி வார்த்தை ஜகத் யோனிகி, சிருஷ்டிக்கு காரணமானவர். இதெல்லாம் படைச்சது யாருன்னு என்ன சொல்லுவான், அவர் தான் படைச்சார்னு சொல்கிறோமா இல்லையா, பொதுவாக சொல்லுவான். நம்பிக்கை உள்ளவங்க தான், நம்பிக்கை உள்ளவங்களாம் அதுவாக வந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. என்ன, கடவுள் இந்த ஜகத்துக்கு காரணமானவர், ஜகத் யோனிகி. அடுத்த வார்த்தை, இந்த உலகம் உற்பத்தியாவதற்கு காரணமானவர் ஈஸ்வரன். முதல் வார்த்தை மாயையை உபாதியாக உடையவர், மாயோ பாதிகி. ரெண்டாவது வார்த்தை ஜகத் யோனிகி, இந்த ஜகத்துக்கு காரணமானவர். அடுத்த வார்த்தை சர்வஜத்வாதி லட்சணக, அனைத்தையும் அறிபவர் முதலிய லட்சணங்களுடன் கூடியவர். அதாவது அனைத்து ஆற்றலையும் உடையவன் அர்த்தம். சர்வசக்திமான் சொல்வான், சர்வஜன் சொல்வான். திருவள்ளுவர் வாளறிவன் பார், கற்றதனால் ஆயவையன் எங்கள் வாளறிவன் அப்படிம்பார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன், முதற்றே உலகுங்கிறது சிருஷ்டிக்கு காரணமானவர். அங்கே முதற்றே உலகுங்கிறது காரணம், ஈஸ்வரன் காரணம்னு சொல்வார். வாளறிவன் அர்த்தம், சர்வஜன் அர்த்தம், அனைத்தையும் அறிபவன். நாம் அல்ப அறிவன், நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரியும், நம்ம உடம்புல இருக்கே தெரியாது, நம்ம மனசில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு எறும்புலேருந்து இந்த அண்ட சராசரத்தில் என்ன எல்லாமே தெரியும். அதுக்கு பேர் சர்வஜத்வாதி லட்சணக, அனைத்தையும் அறிகின்ற முதலிய லட்சணங்களை உடையவர். அதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சர்வசக்தி, நம்மளாம் அல்பசக்தி, அவர் யார், சர்வசக்தி உள்ளவர், முதலியன்னு ஒரு வார்த்தையை போட்டார். பிறகு அந்த கடவுளுக்கு ஒரு குறை இருக்குங்க, அதை சொல்கிறார். என்ன குறை சொல்கிறாருன்னா, பரோக்ஷ சபலக. என்ன சொல்கிறாருன்னா, கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்கிறாராம். பரோட்சியம் என்ற தன்மையுடன் கூடியவர், எங்கேயோ இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு காட்சி கண்ணுக்கு தெரிகிறது இல்லையில. ஈஸ்வரன் எங்கே இருக்கான்னு நம்ம என்ன சொல்கிறோம், வைகுண்டத்தில் இருக்கிறாரு, இல்லாட்டி எங்கே கைலாசத்தில் இருக்கிறாரு, இல்லாட்டி பிரம்மலோகத்தில் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பரோட்சம் என்ற தன்மையுடன் கூடியவர், பரோட்சிய சபலகன்ட்டார். அது ஒரு குறையான். என்னென்னா கண்ணு முன்னாடி காட்சி தர மாட்டேங்கிறார். நம்ம எல்லாம் சாதனை பண்ணி எல்லாம் பண்ணாதான் காட்சியை தர்றார், இருந்தாலும் தெரிய மாட்டேங்குதுல. அந்த ஒரு குறை இருக்கான். சபலகன்னா ஒரு குற்றமாக, சின்ன குற்றம் இருக்கான். என்ன குற்றம்னா பரோட்சியாக,
தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கார். அது ஒரு குறையோடு இருக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் காரணம் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் சொல்லிவிட்டு அவரை பரோட்சம்னு சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறான். எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லாத்துலையும் இருக்கிறான்னு சொல்லுவான். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கான்னு சொல்ல மாட்டான். இந்த அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை அல்லா அல்ல, ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? இந்த பாட்டை ரொம்ப விரும்பி படிப்பாங்க யார் அவங்கெல்லாம். ஆனால் கோயிலுக்குள்ளே இருக்காருன்னு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நம்மளுக்குள்ளே இருக்காரன் இல்லைன்றாங்க. அதனால நான் கொள்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு சரியாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறலையா இல்லையா? நான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்த புதுசில் ஒரு மத போதகர் வந்தார். அவர் சீசர் தான் கடவுள், அதாவது பரமபிதா இயேசு வடிவத்தில் வந்தார்னு சொன்னார். ஏன் வேறு இல்லை, அதில் மட்டும்தான் வர முடியும், வேறு இதில் வர. அப்போ அந்த வேறு இதில் வரக்கூடிய சக்தி இல்லையான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அப்பயே அவர் சர்வசக்திமானா இல்லையா அப்பயே கேட்டேன். அந்த ஒரு எனக்கு 30 வயசு இருக்கும். அவர் சர்வசக்தி, உங்கள் பிதா சர்வசக்திமான், எல்லா ஆற்றலும் உடையவர் தானே. அப்போ ஏன் இந்த உருவத்தில் வர்றதுக்கு அவர் சக்தி இல்லையா அப்படின்னு கேட்டேன். இந்த வடிவத்திலே வருவான்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அவரை? சர்வசக்திமான்னு என்ன அர்த்தம்? பன்னியாக வரணும்னாலும் வரணும், எறும்பாக வரணும்னாலும் வரணும், யானையாக வரணும்னாலும் வரணும். ஒரு நொடியில் இந்த அண்டத்தை அழிக்கணும், இந்த பிடிக்கணும், அப்படி தானே? எல்லா இடத்துலையும் இருப்பவன்னு என்ன அர்த்தம்னா, மசூதிலையும் இருக்கணும், சர்ச்சிலையும் இருக்கணும், கோயிலையும் இருக்கணும். அப்போ தானே நீ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ல முடியும். இங்கேயும் இருக்கணும். நாம் இங்கே இருக்கிறத மறந்துடுவோம். நம்மளே சொல்லுவோம் அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்காருங்கிற எண்ணம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் சொல்கிறார் பரோட்சிய, சொல்கிற அழகாக வார்த்தை, பரோட்சிய சபலக. அதாவது தூரத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்து சொல்கிறார் சத்யாதி ஆத்மக. 2வது வரி 2வது பகுதி. சத்தியம் முதலிய தன்மையுடன் கூடியவராக இருப்பவர். சத்தியம் ஞானம் அனந்தம் சேர்த்துக்கிறணும். கடவுள் லட்சணம் என்ன சொல்கிறான்? சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாயின்னு வாசகமே இருக்குது. இங்கே சர்ச்சுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஜீவன் என்ன? ஞானம், அறிவு சுரூபமாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். அவர் மட்டுமே அழியாத சுரூபமாக இருக்கிறார். அவர் ஞானம்னா அறிவு சுரூபமாக இருக்கிறார், அனந்தம்னா பூரண சுரூபமாக இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்கு? கடவுளுக்கு லட்சணமாக சொல்லியிருக்கு பொதுவாக. ஆனால் அதுதான் நீன்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு குழப்பம் வந்துடுது. புரியுதுங்களா? இது வாச்சியார்த்தம். கடவுள் என்பதற்கு வாச்சியார்த்தம் சத்யாதி ஆத்மக, சத்தியம் முதலிய தன்மைகளுடன் கூடியவராக இருப்பவர். இது 5வது லட்சணம். இதெல்லாம் எதுன்னு சொன்னால், எப்படி இந்த தொம்பதத்தில் சைதன்யம் மறைஞ்சிருக்கோ அது மாதிரி தத்பதத்தில் இந்த ஞானமும் இருக்குது. ஞானம்னு என்ன? சைதன்யம், உணர்வு அறிவுன்னு அர்த்தம். அது மறைஞ்சிருக்கு. அதனால் சத்யாதின்ட்டார். சத்தியம் முதலிய தன்மையுடன் கூடியவர், சத்யாதி ஆத்மக. 2வது வரி கடைசி வார்த்தை தத்பத அபிதக. இதுதான் தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம். அபிதகங்கிற வார்த்தையை சங்கராச்சாரியார் பயன்படுத்துகிறார். அந்த பொருளினுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு பேர் வாட்சியார்த்தம்னு பேர். அதுக்கு சங்கரர் சொல்கிற வார்த்தை அபிதக. அபிதகன்னா வாட்சியார்த்தம்னு அர்த்தம். அது அவன் ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது நாம் சாஸ்திரங்களை எல்லாம் படித்து அல்லது பெரியவங்ககிட்ட கேட்டு குரு மூலமாக படிஞ்சுக்கிற லட்சணம் தான் இந்த லட்சணமெல்லாம். இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, இந்த லட்சணமெல்லாம் இதுதான் தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம். மகா வாக்கிய விசாரத்தில் தொம்பதத்தை சொல்லிட்டாரு, தத்பதத்தை சொல்லிட்டார். இங்கே தத்பதத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு? மாயையை உபாதியாக உடையவர், உலகிற்கு காரணமானவர், அனைத்தையும் அறிபவர், நேரில் அறிய முடியாதவராக இருப்பவர், சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற லட்சணத்தை உடையவர். இவரே இந்த தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம் சொல்லியிருக்காரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். மாயோபாதிகி ஜகத் யோனிகி. மாயோபாதிகி, மாயையை உபாதியாக உடையவரும்,
ஜகத் யோனிகி உலகிற்கு காரணமாக இருப்பவரும். ரெண்டாவது லட்சணம் சர்வஜத்வாதி அனைத்தையும் அறியும் தன்மை முதலியவற்றை. இங்கே அனைத்தையும் அறியும் தன்மையில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அனைத்து ஆற்றலும் உள்ளவர், அனைத்தையும் அறிபவர், கர்மபல தாதா எல்லாம் சொல்கிறோம்ல, எல்லாம் எத்தையும் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா முதலியங்கிற வார்த்தையை போட்டார். சர்வஜத்வாதி அனைத்தையும் அறியும் தன்மை முதலியவற்றை லக்ஷணக லட்சணமாக உடையவரும். அடுத்தது பரோக்ஷிய சபலக பரோக்ஷம் என்ற சிறிய குறையை உடையவரும். இங்கே சபலகன்னா எங்கேயோ தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குறையோடு இருக்கார். அவர் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு தூரத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கார். பரோக்ஷம் என்ற சிறிய குறையை உடையவரும். சத்யாதி ஆத்மக சத்யாதின்னா சத் ஆதின்ட்டார். அப்போ சத் முதலியன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற ஆத்மக தன்மையை உடையவருமாக இருப்பவர். பாருங்கள், மாயை உபாதியாக உடையவர், ஜகத்யோனியை உலகிற்கு காரணமாக இருப்பவர், அனைத்தையும் அறியும் தன்மை உடையவர், சர்வஜத்வாதி லட்சணக இப்படி லட்சணத்தை உடையவர், பரோக்ஷிய சபலக பரோக்ஷம் என்ற சிறிய குறையை உடையவர், சத்யாதி சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற ஆத்மக தன்மையை உடையருமாக இருப்பவர். தத்பத அபிதக தத்பத அது என்ற சொல்லினால் அபிதக சொல்லப்படுகிறார். வாச்சியார்த்தம் அதுதான் வாச்சியார்த்தம்ங்கிறார். தத்பதத்தினுடைய வாச்சியார்த்தம். இங்கே தத்பத வாச்சியார்த்தம் சொல்லிட்டார். முதல்ல சொன்னது தொம்பத வாச்சியார்த்தம். இனி என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், ரெண்டையும் எடுக்கும் பொழுது அடுத்து சம்பந்தப்படுத்தும் பொழுது என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால், எப்படி சண்டை வருது ரெண்டு வார்த்தைக்கும், விருத்தம் எப்படி வருது, இது அதுவும் சரி. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், கடவுள்னு ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது அங்கே தான் என் குழப்பம் வந்துடும். இப்படிப்பா சர்வசக்திமான் சர்வஜன், நான் அல்பஜன் அல்பசக்திமான் வருமா இல்லையா? ஆமாம், ஏகம் நிறைய சொல்லும்போது ரெண்டு லட்சணத்தை சொல்லி இதை அடுத்த சொல்கிறத சொல்ல போகிறார். இதில் இது இருக்குது, இதுக்கு விரோதம் ஆப்போசிட்டில் அது இருக்குது, அப்படி ஒரு ரெண்டு லட்சணத்தை சொல்ல போகிறார். இது இப்படி இருக்குது, இதுக்கு எதிர்மறையாக அது இருக்குது, எப்படி போய் ஒன்றுன்னு சொல்கிறீங்க? எதிரெதிரான தத்துவத்தை போய் ஒன்றுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி அடுத்த சொல்கிறதுல கொஸ்டின் பண்ணி, அப்போ இந்த நேரடி அர்த்தம் பார்த்தா சரி வராது, அப்போ உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்ல போகிறார். ஒரு ஆளை போய் அவர் நெட்டையாக குட்டையாக இருக்காருன்னு எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? நெட்டையாக இருக்கார் குட்டையாக, ஒன்று நெட்டையாக இருக்காருன்னு சொல்லி குட்டையாக இருக்காருன்னு சொல்லி, ஒன்று இப்படி தலையாட்டு இப்படி தலையாட்டு, இப்படி தலையாட்டி அப்படின்னு தலையாட்டினா எப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி இப்படி விருத்தமெல்லாம் வருதேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ண போகிறார். ரெண்டையும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது விருத்தம் வருகிறதே, எதிரெதிரான கருத்துக்கள் வருகிறதே, அப்படிங்கும்போது நீ வாச்சியார்த்தத்தை விட்டுரு, அதுக்கு வேறு அர்த்தம் பார்க்கணும், அதுக்கு லட்சியார்த்தத்தை எப்படி பார்க்கணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த லட்சியார்த்தத்தில் 3 விதம் இருக்குது. விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டும் விடாத ஜகத் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜகல் அஜகல் லட்சணம்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி 3 லட்சணத்தை சொல்லி இதில் இந்த லட்சணத்தை நீ எடுத்து பார்த்தேன்னா கரெக்டாக வரும்பான்னு சொல்ல போகிறார். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.